இங்கே மந்திர மந்திரமச்சு மகாராஜா நானே தாங்க. அப்படி அப்படி மடிச்சுக்கிட்டான். ஆமா சாமி. உங்ககிட்ட நம்மளால ஈடு வாங்க முடியாது சாமி. மந்திரிமார்களா நானே தாங்க. இருந்த போதிலும் நாட்டுக்கு நாடு மகா நாடு. ஊரு பேர் என்னடா? ராசகோளு. பெருக்கானத்தம். எங்கட பெருக்கானத்தை இருக்குது. எங்க பெருக்கானத்தை நரிப்பயிரு பிரிச்சு மேய்ஞ்சு விடுவான். பலாரும் கை வச்சு பாத்துக்க. சாட்டை கொண்டோம் இல்ல கொலை விடுது. சாட்டை வருஷத்துக்கு இன்னும் 1 அடி வளரணும். நீலாம் எடுத்து சாட்டை புடுத்துற கேட அடிப்பியா அடிப்பியா பலார் பலார் நப்பிடுவேன். பரதேச நாய் நம்மள அப்படி சொல்லி வச்சுட்டு வந்தியா? சொல்லுங்க அடிப்பா எதுவுமே சொல்லி கேளாயா சொல்லிட்டு வந்தியா? இல்லைங்க எங்க இல்லைங்க அடியா வாங்குற அனுபவம் கம்மன் உட்காத ஒண்ணு கேட்டாங்களா? விஜயத்துக்குள்ள சாவல் உண்டால் உறுதி. எனக்கு சத்ரவாதி இங்கேயாதான் நீ இருக்கிற வரும்போது முன்ன எங்களுக்கு முன்ன டெம்போ வராது வெள்ளஞ்சோடைய மாப்பிள்ளை பொண்ணு எடுக்கிற மாதிரி புது மாப்பிள்ளாட்ட வந்து அந்த ஆயா வீட்டுல சொல்லி வச்சுக்கோங்க. எல்லாம் பொழைச்சு கட்டிவிடும் ஜாக்கிரதை. ஓஹோ ஏன் மட்டும் வச்சுக்காது. ஏன்டா எனக்கு சாப்பிடவே வைக்கிறீங்களா? பைத்தியம் கடு சொல்றா கடு துருண்டு போகுமா போவாதுங்க. நாட்டுக்கு நாடு மகா நாடு. இந்த ஊர் பேர் என்னடா? பெருச்சனத்தம் நடுவுநேரி. பெருச்சனத்தம் நடுவுநேரி சேர்ந்த இந்த ஊர் எழுந்தறியே அவங்கள கருத்த பெண்களை கருத்த பள்ளிக்கு சென்று மாணவர்களும் கட்டாளி போல வந்து இருக்கிறாங்க. ஆண்டவனாங்க தேவாதி தேவர்களும் சுடு முக்கோடி தேவர்கள் சாமி கிடையாது. தாய் தாப்பம் தான் மென்ன சாமி. ஓ அப்ப சாமி ஆகட்டுங்க. இறந்து சிவலோகம் சேர்ந்திருக்கிறார் சுவாமி. மாண்டு வைகுந்து சேர்ந்திருக்கிறார். அவங்கள தெய்வமா கும்பிட்டு வணிகம் வந்தா உன்னோட குடும்பங்களும் பில்லு சூனியம் காத்து கருப்பு எந்த அணுகாம இருக்கணும் என்று வருது தவறு
அதாவது வருந்த தருவிழாவை பண்டிகை கொண்டாடுறாங்க. யாரு? மாலா கோயில்ல முன்னோர்களை சாத்தானு கல்லு ஆமாங்க பேர் வச்சு விழாவை கொண்டாடி ஒரு இரும்பு நாடகம் வச்சிருக்காங்க. இந்த நாடகத்தில் நான் யார்? என் பேர் என்ன? முன்பாக உங்களோட குடும்பங்களும் அறுபது வேறு ஒன்றி உங்கள் பேரு கிளை கிடைத்து 1000 கிளையாக ஓடி 1000 தாண்டி அவங்க நோயினுடைய அணுகம் இருக்கும் என்று இந்த மாலா கோயில் வேண்டிக் கொள்கிறேன். கோபாலகிருஷ்ண ஐயா அவர்களும் நடுவினேரி அதாவது பெத்த பிள்ளை பாவித்து வேடத்தை பாராட்டி அவங்க சொத்துல இருந்து எனக்காக நங்குடி கொடுத்திருக்கிறார். குடும்பங்களும் ஆணு போன பக்கமெல்லாம் அரசப்பட்ட வாழ வேண்டும், பொண்ணு போன பக்கமெல்லாம் பெரிய கூடி வாழ வேண்டும். இந்த மாலா கோயில் வேண்டிக் கொள்கிற வணக்கம். அதாவது கூடி பிறந்தோம் கூட்டு பால் உண்ணும், சேர்ந்து பிறந்தோம் செல்ல பால் உண்டோம். ஆமா ஆமா அண்ணன் தம்பி போல பாவித்து பேரு வேண்டாம். அந்த அண்ணன் தம்பி நம்ம எப்படி நம்ம அதாவது நம்ம உன் முகத்தை பார்த்ததில்ல, என் முகத்தை பார்த்ததில்ல. தம்பி போல நான் அண்ணன் போல நீ வார்த்தை வேண்டாம், நங்கூட வேசிக்கான்னு சொல்லி அந்த குடும்பங்களும் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? அதாவது கொடுத்ததை
போதாது அப்படி என்று சுற்றுட்டு கையினால துன்பம் விலக வேண்டும் காசுட்டு கையினால கர்மம் விலக வேண்டும் வேண்டி வேண்டும் என்று சொல்லி இந்த மாலா கோயில் வேண்டி குறிக்கிறது பண்ண நண்பா யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் இல்ல யூடியூப் சேனல் ஏதோ ஒண்ணு இங்க சொல்லு யூடியூப்னு சொல்லு யூடியூப் சேனல் யூடியூப் இல்லைங்க யூடியூப் யூடியூப் இல்ல யூடியூப் யூடியூப் சொல்லக்கூடிய யூடியூப் இல்லைங்க யூடியூப் ஆனா எங்க இருந்து வந்தாங்க ஓமலூர் பக்கம் கருப்பூர் வேளாளப்பட்டி அருப்பூர் அதாவது செல்வனார்களும் நாடெங்கும் முழுவதும் பேரு விளங்கட்டும் அதாவது சாமியாரி சாமியாரி நாடக சபா அதாவது ஓம் சக்தி நாடக சபா அதாவது ராமையா அண்ணவர்களும் அதாவது குளம் வீட்டு அணுகளும் பொட்டிக்காரரும் அதாவது மிருதங்க சக்கரவர்த்தி அதாவது மூர்த்தி அவர்களும் சங்கர் அண்ணவர்களும் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு 20 நாடகம் வைத்து இந்த உலகம் எங்குமே பரிச்சாட்ட வேண்டும் கலைய அத்துப்படி ஆகக்கூடாது ஆமா இந்த கலை அத்துப்படி ஆகக்கூடாது இன்னும் மேலுமே வேலும் வளரும் என்று நம்ம கூடத்தர வந்திருக்கலாம் ஆமா என்னோட குடும்பம் அதாவது அவர் செய்து தொழிலும் மேன்மை மேன்மை வளரும் என்று இந்த மாலா கோயிலை வேண்டிக் கொள்கிறேன் வணக்கம் முக்கோடி தேவர்கள் ஒருவராக சதுர்முகம் படைத்த செல்வசாமிதான் என் பையன் இருந்த பதிலும் நான் எப்படி பிறந்தேன் எவ்வாறு வளர்ந்தேன் சொன்னால் தெரியுங்க
என்னடே மத்தலகாரா வயசுதான் பெருசா இருந்தாலும் ஆனா ஆளு சின்ன வண்டாட்டி புதிச்சு புதிச்சு விளாடுறாரா அதானே எங்க ஊருக்காரா இவரு ஒரு வந்தா அரிசிக்கு வேற மத்தாளம் போடுறோம் நான் வேற மத்தாளம் அடிக்கும் ஆரோக்கியத்து போயிட்டு ஆரோக்கியம் அதுவும் உட்காந்து என்ன சொன்னா அவனை கூப்பிட்டுண்டா என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் நான் என்ன சொன்னேன் பின்னு குத்துறேன்னு சொன்னேன் பின்னு தானே குத்துறேன்னு சொன்னேன் ஆமா பின்னு குத்துறா இல்லையா ஓ இதான் ஊர்ல பின்னு நான் காசு பணம் குத்துறேன்னு சொல்லியா பின்னு தானே குத்துறேன் நான் குத்திவிட்டலாம் பரவாயில்ல போயிட்டு வர உனக்கு ஒரு கும்பிடு பூளுக்கு ஒரு கும்பிடு போயிட்டு ஸ்ரீமந்த நாராயண் ஆமா சரி என் தந்தையாரோ நாராயண மூர்த்தி என்னை பார்த்தா பைத்தியர் தெரியுதா ஸ்ரீமந்த நாராயண யாரு நாராயணமூர்த்தி யாரு அடிச்சுட்டு பள்ளி சிவகாசன் கொண்டு பேரு ஏங்க ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு தான் குழந்தை பிறக்கும் ஒரு ஆணுக்கு எப்படி குழந்தை பிறக்கும் உன்னிதான கேக்குறேன் ஓஹோ ஒரு பெண்ணும் ஒரு ஆடவன் ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை ஆம்பளைன்னா ஆம்பளை இருவரும் கல்யாணம் பண்ணி வச்சா இன்பம் ஆமா நீ மட்டும் ஆணுக்கு ஆணுக்கு பிள்ளை பத்திரிக்கை எப்படி பிறந்திருக்கு சொல்லி அது எப்படி என்னது கிறுக்கா உனக்கு இருக்குதா ஓ சொல்லி எப்படியே பிறந்த தேவர்கள் சுடு முக்கோடி தேவர்களும் திருமன்ற நாராயணும் ஆட்கள் அழித்தல் படைத்தல் சரி ஆட்கள் அழித்தல் படித்தல் அழிக்கும் தெரியும் அவர் காக்கும் தெரியும் படிக்கும் தெரியும் வடக்கும் தெரியும் 3 வேலை திருமன்ற நாராயணுக்கு அதாவது அலை கடலிலே வள்ளி கொண்டு இருந்தான் சரி வள்ளி கொண்டிருக்கும் போது அலைக்கடியில வள்ளி கொண்டிருக்கும் போது தொப்புளி வழியாக ஒரு தாமரை தடாகம் பிறந்தது. ஓ ஒரு தாமரை தடாகம். ஆமா சரிங்க. தாமரை தடாகம் என்ன எப்படி? தொப்புளி வழி கொடி. ஓ தொப்புளி வழியா ஒரு கொடி. தொப்புளி கொடி. தொப்புளி கொடி தாமராக போய் நிலாவை போல தாமரை இருந்தது. சரிங்க. அந்த தாமரை வழியில நான் 5 முகத்தோட பிரம்மாண்டம் இருந்தேன். ஓ ஸ்ரீமந்த நாராயண தொப்புள் கொடி வழியாக நீங்க பிறந்தீர்கள். இன்னைக்கு நாளைக்கு குழந்தை பிறந்தா தொப்புள் வழி இருக்கு தாமரை கொடி. ஜாக்கிரதை. ஆகட்டும் சுவாமி. ஆனா தொப்புளி வாழைக நான் பிறந்து எனக்கு 4 வேதம் கொடுத்தாங்க. என்னென்ன வேதம்? நான் படிக்க தெரிஞ்சா நம்மளுக்கு 3 வேலை இருக்குது. பிரம்மாவுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம். ஆமா சுவாமி. தேவர்களை பார்த்து சொன்னாங்க, பிரம்மா உனக்கு 4 வேதம் தருகிறேன். ரிக்கு அதர்மம் ரோகம் புறம். ரிக்கு அதர்மம் ரோகம் புறம் 4 வேதங்கள் வைத்து சரிங்க. தெய்வராஜில் இருந்தாலும் சரி பூலோகத்தில் இருந்தாலும் சரி சரி பிண்டம் பிடிக்க தொழில் உன்னோட வேலை. ஓ உங்களுக்கோ பிண்டம் பிடிக்கிற தொழில். ஆமா சரிங்க. எனக்கு வேலை கொடுத்தாங்க. சரி சரிங்க. எனக்கு நாடேது எனக்கு நாடேது சரிங்க.
இது வாங்கிட்டாங்க யாருக்கோ கொடுத்து விடாங்க சமையல் செய்கிறாங்கல்ல அப்படியே சொல்லிட்டு வந்துடும் அப்படியே சொல்லிட்டு வந்துடும் செத்து போட்ட கூட இதை எடுத்து சாப்பிடணும். ஆனா இந்த வேஷத்தோட எனக்கு குடும்பம் பத்திக்கணும். கடவுள் எப்படியோ அரசே, இந்த சாமியை கடவுளை நான் வேண்டிக்கிறேன். இதே மாதிரி எனக்கு கொண்டு வரணும். அப்படியே ஏன் நாடேது நாடேதுங்க ஏன் நகரமாதி எதுங்க கிரீதா கிரீதா சுபாபரி சுபாபரி கிரீதா 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 சுபாபரி சுபாபரி சுபாபரியா பூரி பூரி பூரியா கிரீதா யுகத்துல ஏன் நாடி சத்தியலோகம் சத்தியலோகம் ஆமா அகற்றும் பாவை எனக்கு மாலை முடிந்தது. யாருக்கு நம்ம பொண்டாட்டி நம்ப பொண்டாட்டி அது பாராயா நம்ப பொண்டாட்டிங்கிறோம் சொல்லி வச்சிரு ஓட்டு போட்டியா
கலைவாணிக்கும் ஆ, சரஸ்வதிக்கு எத்தனை பேர் பிறந்தாங்க? எத்தனை பேரு? தக்கன், தக்கன், தரணி, தரணி, நாரதன். நாரதன். நான் வளர்க்கப்பட்ட பிள்ளைங்க. சரி சரிங்க. வா. சத்துநாதத்துல ஆ, எனக்கு என்ன வேலை? என்ன வேலை? பிண்டம் பிடிக்க தொழில் வேலை. என்னங்க சொல்றீங்க? பிண்டம். ஏங்க ஏங்க உங்க காலுக்கு ஒரு கும்பிடு நெஞ்சுக்கு ஒரு கும்பிடுங்க. எனக்கு அந்த வேலை கொடுங்க சாமி. என்ன வேலை? ஏங்க நீங்க அந்த வேலை கொடுத்துக்கிட்டீங்கன்னா நான் அது வேலையா தூங்கிக்குவேன், அதுலயே சாப்பிட்டுக்குவேன், அதுலயே குடிச்சுக்குவேன். நீங்க அந்த வேலைக்கு முன்னாடி கூட்டிட்டு போ சாமி. மகராஜனா இருப்போம் சாமி. என்ன வேலை? நீங்க புண்டை பிடிக்கணும். நான் புண்டை பிடிக்க போடுவேன். அந்த அது பிடிக்க போறாங்க. ஏங்க, கைக்கு சிக்குமா அது? பிண்டு வேண்டா. என் பேரு என்ன தெரியும்? பிரம்மதேவன். ஜாதி என்ன? ஜாதி என்னங்க? கொசவன். கொசவனா? கொசவன் என்ன தெரியுமா? என்னங்க? இந்த மண்ணுல உருவ செய்யக்கூடிய பிண்டம் பிடிக்கிற தொழில் கையும் காலும் மூக்கு வாயி உடலை அனைத்தும் செய்யக்கூடிய வேலை. அதட்டும் சொன்ன கொசவனா சக்தி செய்யறவன். சரி குஞ்சியா? நான் பார்த்து இல்லாத பண்ணுவேன், நான் பார்த்து இருக்குன்னு செய்வேன். ஏன் சாமி உனக்கு எதுக்கு சாமி இந்த எண்ணம்? இங்க வர்றான். ஏன் சாமி எல்லாத்துக்கும் நல்லா படிச்சுட்டீங்க, எனக்கு மட்டும் ஏன் சாமி கோடையே படிச்சு விட்டேன்? இன்னொரு ஜென்மத்துல நீ நாட்டு மாறு முதியோர்கள் செஞ்ச தவறு, அந்த தவறுக்கு நீ தண்டிக்கணும். ஓ, அவங்க செஞ்ச தப்புகளை நான் தண்டிக்கணும். சாமி அது கோடையா இருக்குது அப்படின்னு நேரா படிச்சு விட்டேன். நேரம் தான்